வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூடவே மொறுமொறுனி கோதம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னையும் பார்க்கலாம். கறிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே இஞ்சி, பூண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாயை வெட்டி போட்டிருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அது கூட போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி தேங்காயை இதே மாதிரி துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிடணும். வெங்காயம் கூட இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கணக்குக்கு மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் லைட்டாக வறுபட்டதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதே மாதிரி மசிச்சு இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா கூட மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி இது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். பட்டாணி, உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்க தொடங்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டாணி கிழங்கெல்லாம் சேர்க்கும்போதே தண்ணி அளவாக சேர்த்து வைப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அடுத்து கோதம்பு தோசை முறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதம்பு மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக ரவை எடுத்துருக்கிறேன். அடுத்து 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுடணும். நான் இன்றைக்கி இந்த எலுமிச்சம்பழம் தான் இது கூட புளிஞ்சு ஊற்றிருக்கிறேன். இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்தா இன்னும் நல்லாவே வரும். ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி சேர்த்த பிறகு ஸ்பூன் போட்டு இது மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சா நல்லா அரைப்படும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப இருக்க நல்லா தோசை சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ தோசை சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவு நல்லா பக்குவமாக வந்திருக்கு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடைசியாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஓட்டி அந்த மாதிரி தண்ணி இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கடைசியாக தண்ணி ஊற்றி சேர்க்கும்போது மாவு ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துடணும். அடுத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிட்டு தோசை மாவு இது மாதிரி ஃபஸ்ட்டு சைடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த தோசை நல்லா வரும், இல்லைன்னா லைட்டாக உருண்டுரும். பாருங்கள், தோசை நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பமான நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் லைட்டாக தோசைகளில் தடவை மட்டும் தான் செய்திருக்கேன் இன்றைக்கி. அதுவே நல்லா வந்திருக்கு தோசை. கொஞ்சம் நல்லாவே வேக விட்டு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசை நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றணும், அப்போ தான் அந்த மொறுமொறு இதெல்லாம் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.